வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். செல்வசுந்தரி சென்னையில இருந்து அக்ஷய லக்ன பத்ததி அடிப்படை ஜோதிட வகுப்பு நான் ரீசெண்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். இந்த கிளாஸ் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னோட ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ரீனா மணிகண்டன் மேம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதிய ஜோதிட முறையை உருவாக்குன டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய பெரிய கோர்சஸ் கிளாஸ் எல்லாம் போனாலும் கடைசியில் ஒரு விஷயம் நமக்கு புரியும். நம்மளோட லைஃப்பை நாம தான் க்ரியேட் பண்ணுறோம். we are the co-creator. ஸோ இந்த விஷயம் நமக்கு புரியும் போது நமக்கு பலவிதமான நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இதை நாம தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அதை வந்து நம்ம ஆழ்மனம், ஆன்மா, சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நாம தான் ஒரு நிகழ்வுகளையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரோட ஆன்மா தான் வந்து முடிவு பண்ணுது. இந்த டைமில் கிரகங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது. அப்படி இருக்கிற டைமில் நமக்கு வந்து ஒத்து போகிற அந்த கர்மவினை பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரியான அப்பா அம்மா சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து நம்ம இந்த பூமிக்கு ஒவ்வொரு ஆன்மாக்களும் முடிவு செஞ்சு உடல் எடுத்து வரோம். ஸோ நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியோட இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் செஷன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:32 மணிலேருந்து 6:32 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு ஒரு 8:30 மணி வரைக்கும் கிளாஸஸ் வந்து தொடரும். ஸோ இந்த வகுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம காதுகளை ஓப்பன் பண்ணி வச்சு அட்டென்ஷன் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா மட்டும் போதும். அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கான்செப்ட்ஸில் ரொம்ப அழகாக உள்ளே வந்து இறக்கிடுவாங்க. ஸோ இதில் வந்து யாருமே சொல்லாத ஒரு புதிய கான்செப்ட் என்னென்னா லக்னம் வளரும், அக்ஷயம் அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் லக்னம் வந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை வளரும் அப்படிங்கிற ஒரு புதிய கான்செப்டை வந்து பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வயதுக்கு ஏற்ப லக்னங்கள் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப துல்லியமான முறையில் நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நானுமே ஒரு சில என்னோட பேசிக் கான்செப்ட் புரிதலோட நம்ம வந்து ஜாதகங்கள் பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுது. ஸோ அடுத்து சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து ஏஎல்பி ஆப் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. பஞ்சாங்கம், ஜாதகம், மேரேஜ் மேட்சிங், அப்புறம் வந்து ஷேர் ட்ரேடிங், இந்த மாதிரி தனித்தனி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக்கில் நம்ம படித்த நாலேஜ் வச்சே நம்மளால் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சுலபமாக பயன்படுத்துகிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. அடுத்த டீச்சர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த அழகான ஒரு அக்ஷயம் வளரும் அப்படின்ற இந்த லக்னம் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை உருவாக்குன டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அந்த எனர்ஜி வந்துட்டு ஆறாவே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சனை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மாதிரி சாரை பார்க்கும்போதும் ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது வெளிப்படும். ஸோ அவருடைய அந்த பாசிட்டிவ் ஆறா பார்க்குறதுக்கும் அவர் பேசுகிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அவர் ஸ்பெசிஃபிக்காக பேசுவாங்க, ரொம்ப செலக்டிவாக இருக்கும். அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யாருக்கும் எங்கேயோ அது பயன்படக்கூடிய வகையில் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அவங்க பேசுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் அப்படியே ஃப்ளோவில் பேசுவார். அது வந்து அவர் பேசுகிற மாதிரியே இருக்காது, அங்கே வந்து ஒரு டிவைன் ஃப்ளோ மாதிரி இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே. பிரபஞ்சத்துலேருந்து அந்த தெய்வீக வார்த்தைகள் வந்து அந்த குரூப்பில் யாருக்கு என்ன வேணுமோ அன்னைக்கு என்ன தேவையோ அது வந்து ஒரு டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு யாருக்கு என்ன வேணுமோ அது வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே வரும், நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அடுத்து வந்து என்னோட கோச் புஷ்பராணி கோவிந்தராஜ் மேடம், அவங்களுக்கு நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன தான் டீச்சர்ஸ் எல்லாருமே கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து நல்ல புரிதல் நமக்கு கிடைச்சிதா அப்படிங்கிறத ஒரு எவ்ரிடே நம்ம ஹோம்ஒர்க் அனுப்பும்போது அதுக்கும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்து கரெக்ஷன்ஸ் பண்ணி அதை வந்து இன்னும் மேம்படுத்தி நம்மளோட புரிதலை வந்து அதிகப்படுத்தி கொடுத்து என்னோட கோச் புஷ்பராணி கோவிந்தராஜ் மேடம்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி கோர்ஸ் நீ படி அப்படின்னு எனக்கு கை காமிச்சு கொடுத்த ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ரீனா மணிகண்டன் மேம்க்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட தெரிவிச்சுக்கிறேன். எல்லா டீச்சர்ஸுமே சாந்தகுமார் சார், சாந்தி தேவி மேம், உமா வெங்கட் மேம், பிரியா மேம், ராதாகிருஷ்ணன் சார், சத்யநாராயணன் சார், முத்து விஜயகுமார் சார், ரங்கநாதன் சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வகுப்பு கண்டிப்பாக வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மாதிரி. இது அஸ்ட்ராலஜி அப்படின்னா வாழ்க்கைக்கு எங்கேயோ இல்லை, வாழ்க்கை கிட்டேயே தான் இருக்குது. நம்ம எங்கே போகணும், எப்படி போகணும், ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா இல்லை வெளியில் வேறு யார்கிட்டையாவது வேலை செய்யலாமா, இந்த நேரத்தில் நம்ம இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டு தானா, நம்ம வந்து வேகமாக போகலாமா இல்லை இப்போதைக்கு நமக்கு வந்து மெதுவாக போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கா, ஸோ இது மேடு இருக்கா பள்ளம் இருக்கா, இப்படி ஒரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வாழ்க்கையை நம்ம வந்துட்டு வாழ முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் கற்பதே வந்துட்டு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைன் போர்டு மாதிரி. இந்த இடத்துல நம்ம போகிற
வழியில் ஒரு பள்ளம் இருக்குது, நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து அந்த சைனை நம்ம மதித்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போனோம் அப்படின்னா நம்ம அடுத்த பாதையை நோக்கி நம்ம வந்து சரியான பாதையை நோக்கி நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளையும் நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது, இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக போ, கொஞ்சம் மெதுவாக போ, கொஞ்சம் வேகமாக போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. ஸோ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். இது ஒரு சயின்ஸும் கூட. ஸோ அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய, படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோர்ஸு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும், என்னுடைய ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் ரீனா மணிகண்டன் மேம்க்கும், இந்த அற்புதமான ஒரு கலையை தோற்றுவிச்ச டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.